கையில் அன்னைக்கு என்ன சொன்னா? என் மாமா எனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல தான் நான் வெறித்தனமா நடந்துக்கிட்டேன்னு சொன்னால. பக்குவப்பட்ட அவ மனசு இப்ப இங்க வந்தா மறுபடியும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க? இப்பதான் அவ எல்லாத்தையும் மறந்து அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கா. இந்த சமயத்துல நம்ம இங்க கூட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்து அவ மனசு ஏங்கும். அதனால பழையபடி அவ ஆரம்பிச்சிட்டான்னா எதுக்காக நாமளே வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? அதுக்காக நம்ம கையில அப்படியே விட்டுட முடியுமா? விட்டுற வேண்டாம். கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன நீ சொல்றீங்க? எங்க அவங்க கிட்ட கேட்டா அவங்க இல்ல இளவரசி, சுப்பிரமணி சொல்றதுதான் சரி. எதுக்கு வீண் பேச்சுக்கு ஆளாகணும்? சீக்கிரமே கையிலுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் வேணா அவளுக்கு ஆறுதலா நான் அங்க இருக்கேன். சரிங்கக்கா, உங்க இஷ்டம். சரியா, நீ செலவு காசு எடுத்துட்டு வரேன். கொடு. எந்திரி. அண்ணி, 1000 ரூபா இருக்கு, போதுமா? போதும். வரேன். வாங்க நீ. பாய் ஷாம்லி. பாய் சித்தப்பா. என்ன நீ எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா வீட்டுக்கு. கையில் அங்க தனியா இருக்கால, அதான் தொடையா இருக்கலான்னு சுப்பிரமணி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பாய் ஷாம்லி குட்டி. பாய் சித்தப்பா. அண்ணே, அண்ணே. என்னடா? இந்தாங்க. என்னடா இது? நீ கேட்ட 3 லட்சம். இதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிக்கோ. இவ்வளவு சீக்கிரத்துல பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண? தெரிஞ்ச ஃபைனான்சியர் கிட்ட தான் வாங்கினேன். நியாயமான வட்டி. அதுவும் முதல் 3 மாசத்துக்கு வட்டி கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதை கூட நான் பார்த்துக்கிறேன். நீ பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சண்முகம், அசலையும் வட்டியும் நாங்களே கட்டிடுறோம். ஓகே அண்ணி, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. கயல், கயல், கயல் நில்லு. கயல், கயல். என்ன கயல் இது? இன்னுமா என் மேல உனக்கு கோவம் தெரியல? இங்க பாரு கயல், நீ அன்னைக்கு சுப்பிரமணி கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல நீ பேசிட்ட. நான் அவன் போட்ட பிளான்ல ஒர்க் அவுட் ஆகலங்கிற ஆதங்கத்தில் நான் பேசிட்டேன். இன்னுமா அதெல்லாம் நீ மனசுல வச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு மறந்துருக்க. இங்க பாரு, உங்க அம்மா இறந்ததுக்கு நான் உன்னை வந்து பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னால வர முடியல கயல். நீயே சொல்லு, நாங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இளவரசி சுப்பிரமணி எல்லாரும் இருந்திருப்பாங்க. அவங்க முன்னால் நமக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சு போயிடும். அதனால உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் வரல. ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீ உங்க அம்மா இறந்தது கூட எனக்கு சொல்ல பத்தியா? அம்மா நல்லா தானே இருந்தாங்க. எப்படி இறந்தாங்க? என்ன கையில், இப்ப கூட என்கிட்ட பேச மாட்டியா? அவ்வளவு கோவமா என்ன உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்ல. நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள இறந்துட்டாங்க. சரி கையில், அம்மா இறந்து போனதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இங்க பாரு, உனக்கு எப்பவுமே ஆதரவா நான் இருக்கேன்.
உனக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் பழையபடி நீ என்னை தேடி வரலாம். புரிஞ்சுதா? ஆமா, இனி மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு இருக்க? இனிமே நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே தெரியல கார்த்திக். சுப்பிரமணி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். எங்க அம்மா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஆசையையும் என்னால நிறைவேற்ற முடியல. மொத்தத்துல நான் நினைச்ச எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. ஆண்டவன் எல்லா விஷயத்திலயுமே எனக்கு எதிராக தான் இருக்கா. இல்ல கயல், இல்ல, அவசரப்படாத. எனக்கு என்னமோ ஆண்டவன் இன்னும் நம்ம கூட தான் இருக்காரோன்னு தோணுது. ஆனா என் மனசுல இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு கயல். அது மட்டும் உறுதியாயிடுச்சுன்னா அடிச்சு சொல்லுவேன் கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு. என்ன சந்தேகம்? எனக்கு என்னமோ இளவரசிக்கு சுப்பிரமணிக்கும் இடையில ஒரு பரஸ்பர அந்யோன்யம் இருக்கிற மாதிரி தோணல கயல். அவங்க வெளி உலகத்துக்கு தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன சொல்ற கார்த்திக்? அதான் அன்னைக்கே அவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சே, அதுக்கப்புறம் எப்படி இப்படி சொல்ற? இல்ல கயல், எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததாவே தோணல. எப்படி சொல்ற? ஏன்னா இளவரசிக்கு சுப்பிரமணி நடுவில் இருக்க நடவடிக்கை வச்சு தான் சொல்றேன். இளவரசி சுப்பிரமணி வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருக்குமா? அவங்க எங்கேயாவது கோயில் குளம் போய் நீ பாத்திருக்கியா? இல்ல. இல்ல சினிமா பீச் பார்க்னு எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்ல. அதை விடு. இல்ல சொந்தக்கார வீட்டுக்கு விருந்து உபச்சாரம் அப்படியே எங்கேயா போய் பாத்திருக்கியா? இல்லவே இல்ல கார்த்திக். அது மட்டும் இல்ல, அந்யோன்யமான தம்பதிகளை கொஞ்சம் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் கயல். நான் இளவரசியோட மனசை நல்லா அவ முகத்தை பார்த்தே படிச்சவன் கயல். அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. நீ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. கோர்ட்ல சுப்பிரமணி டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இளவரசி அவன் வீட்டுக்கே வந்தா. போதா குறைக்கு அவங்க அம்மா வேற அவளை டார்ச்சர் பண்ணா. எங்க மேடம் வேற அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டு தான் அவ சுப்பிரமணி வீட்டுக்கே வந்தா. இவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ கணக்கு போட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக், நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தது. அதை கேட்டு சந்தோஷப்படுற ஆள் நான் தான். கேப்பார், நான் சொல்றது உண்மையா இல்லையா நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா? நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியும். அதுக்கு நீ உன் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போகணும். நீ சொல்றது எனக்கு புரியல கார்த்திக். பின்ன நீ உன் வீட்லயும் இளவரசி சுப்பிரமணி ஒரு வீட்டில் இருந்தா அப்ப அங்க நடக்கிற உண்மைகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால நீ தற்காலிகமா சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போகணும். அது எப்படி முடியும்? நான் நினைச்சா முடியும் கயல். முதல்ல நீ அந்த சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்றேன். நீ அங்க போய் இளவரசிக்கு சுப்பிரமணிக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிற உண்மையை மட்டும் கண்டுபிடி. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நிரந்தர மருமகளை உன்னை நான் ஆக்கி காட்டுறேன். ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தேன். இப்ப எனக்குள்ள ஒரு புது தெம்பே வந்திருக்கு. ரொம்ப நன்றி கார்த்திக். என்ன கையில் எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா கிளம்பு. வரேன். ஏடி இவ்ளோ நேரமாடி? சீக்கிரம் வரல. எங்கடி அவன்? உள்ளதா இருக்கான். அவன்கிட்ட எதுவும் பேசுனியா? நான் எதுவும் பேசல. கோயிலுக்குள்ள வந்ததும் அவனை பார்த்தேன். ஆனா அவன் என்ன பார்க்கல. அவன் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாதுன்னு நான் வாசல்லயே நிக்கிறேன். போ, சீக்கிரமா போய் அவன் சட்டையை பிடி போ. அவனை
வாங்கோ, மாலையை கட்டிடுவோமா? ஆ, நீங்க போய் பிரகாரத்தை சுத்தி வாங்கோ. பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு பரிகாரம் தேடுறியா? நீ எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டான்டா. முதல் தடவை உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம உன்கிட்ட என் மனசை பறி கொடுத்த. அதுக்கு தண்டனைய கோர்ட்டு கேஸ்ன்னு நல்லா அழிஞ்சிட்டேன். ரெண்டாவது தடவை நீ தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் எனக்காக பட்னி இருந்து உயிரை விடுற மாதிரி நடிச்சியே, அந்த நடிப்பை நம்பி என்னையே பறி கொடுத்துட்ட. இப்படி நம்ப வச்சு கொழுத்தறுத்துட்டியடா. நீ எத்தனை கோயில் குளம் போனாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவ. நீ எத்தனை கோயில் குளம் போனாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவ. என்ன பறி கொடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. போன் பண்ண போன் எடுக்க மாட்டேங்கிற, கட் பண்றல, கடைசியில சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டல. ஏண்டா நீ போனை ஆஃப் பண்ணிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? கடவுள் எப்படி உன்னை என் கண் முன்னாடி நிறுத்தினார்னு பாத்தியா? என் அக்கா அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க பேச்ச கேட்காம நான் உன்னை நம்பினேடா. அதுக்கு எனக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டல. நான் உன்னை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். என் அக்காவும் அம்மாவும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உன் மேல வச்சிருந்தேன்டா. என்ன இப்படி ஏமாத்திட்டியடா? இனிமே எப்படிடா அவங்க முகத்துல என்னால முழிக்க முடியும்? சொல்லுடா, சொல்லு. முடிச்சிட்டியா? உன் மனசுல இருந்தது எல்லாம் கொட்டி முடிச்சிட்டியா? பேச்ச மாத்தாத. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா லீலா? இன்னும் என்ன பழைய கிருஷ்ணன்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? பின்ன ஒன்னும் சொல்லி தப்பு இல்லை லீலா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா இது எதையுமே உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக நான் பண்ணல. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன் மனசு எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சதோ அதே அளவுக்கு வேதனைய நானும் அனுபவிச்சேன். அவசரப்பட்டு தப்பு பண்ணி நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியால துடிச்சேன். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, யார் கூடவும் பேச முடியல. உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலாவது என் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கும். ஆனா நீ அக்கா அம்மா சம்மதம் இல்லாம தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க எப்போ சம்மதிக்கிறது? நம்ம கல்யாணம் எப்போ நடக்கிறது? அது வரைக்கும் செஞ்ச தப்பை மறக்க தான் முடியுமா, இல்லை மறைக்க தான் முடியுமா? அதனால தான் எல்லார் மனசும் மாறணும், நம்ம காதலை ஏற்றுக்கணும், நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு திருப்பதிக்கு பாத யாத்திரையா போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். சரி, இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறதா ஆண்டவங்கிட்ட வேண்டியிருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட ஃபோனில் பேச முடியல. அது தெரியாம நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்த. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேனு தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் கோயிலில் உன்னை பார்த்ததும் பார்க்காத மாதிரி திரும்பிட்டேன்னு யோசிக்கிறியா? அப்போ நான் மாலையை கழட்டல லீலா.
மாலையை கழட்டினதுக்கு அப்புறம்தான் என் பிரார்த்தனை முடியும். இதெல்லாம் அந்த கடவுள் மேலே ஆணை. என்னை நம்பு. உன்னையும் என்னையும் எந்த சக்தியும் பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவனை வேண்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ என்ன போய் தப்பா நினைச்சிட்டியே. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்துல சரியா போயிடுச்சு. நீ ரூம்லயும் இல்ல, போனும் எடுக்கல. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதும் நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. நான் உன்னை நம்புறேன். லீலா, உண்மையில எந்த தப்பும் இல்லை. இந்த மாதிரி நடந்தா எந்த பொண்ணும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா. எங்க உண்மை வெளியே தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கேன் கிருஷ்ணா. பேசாம நடந்ததை வீட்டுல சொல்லிடலான்னு இருக்கேன். ஐயோ லீலா, அப்படி எதுவும் செஞ்சிடாத. நான் இப்போதான் பிஸ்னஸ் விஷயமா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாட்டை பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்கள் வீட்டில் கூட சம்மதிப்பாங்க. இப்போ அவசரப்பட்டு வீட்டில் சொல்லிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிரும். நீ சொல்றது சரிதான். ஆனா எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் சொல்லு. கவலைப்படாத லீலா, கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னை நம்பு. மனசை போட்டு குழப்பிக்காம சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பு. நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். தனம் தனம் தம் ததிரனனம் தனம் தனம் தம் ததிரனனம் தனம்